வரலாற்றில் வாழ்பவர்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற விடுதலை போராட்ட வீரர் அஷ்ஃபக்குல்லா கான். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஷாஜஹான்பூரில் அஷ்ஃபக்குல்லா கான் பிறந்தார். அவரது தந்தையின் பேர் ஷஃபீக்குல்லா கான். நாட்டு விடுதலைக்கு போராட புரட்சி படையில் அஷ்ஃபக்குல்லா கான் சேர்ந்தார். மற்றொரு புரட்சி வீரர் ராம் பிரசாத் பிஸ்மில் என்பவரை அஷ்ஃபக்குல்லா கான் சந்தித்தார். இருவரும் நண்பர்களாகிவிட்டனர். சகோதரர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களிடையே நெருக்கம் ஏற்பட்டது. விடுதலை போராட்ட நடவடிக்கைகளுக்கு பணம் தேவை என்பதை மிக விரைவில் அவர்கள் உணர்ந்தார்கள். அடிமை நாட்டில் யாரிடம் பணம் இருக்கும்? ஆகவே பணத்திற்காக கொள்ளையடிப்பதை தவிர வேறு வழி இருப்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை. அஹிம்சை வழியின் மூலம் பிரிட்டிஷாரை விரட்டிவிட முடியும் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த எண்ணத்தில் அவர்கள் இந்துஸ்தான் குடியரசு சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார்கள். இதன் மூலம் பல இடங்களில் அவர்கள் பணியாற்ற முடிந்தது. அவர்களது பணி ஆபத்து மிகுந்ததாக இருந்தது. அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்திருந்தது. அத்துடன் இரகசியமாகவும் அவர்கள் செயல்பட வேண்டியிருந்தது. அதற்கு அவர்களிடம் ஒற்றுமை இன்றியமையாததாக இருந்தது. புரட்சிக்காரர்கள் சோம்பி இருக்க முடியாது. தொய்வில்லாமல் செயலாற்ற வேண்டும். அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். பல வகை பொருட்கள் வேண்டும். வெடிகுண்டுகளை தயாரிக்க இடம் வேண்டும். இத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஏராளமான பணம் வேண்டும். எந்த அரசை எதிர்த்து போரிட்டார்களோ அந்த அரசிடமிருந்தே பணத்தை எடுப்பதென புரட்சியாளர்கள் முடிவு செய்தார்கள். அரசாங்கத்தின் பணம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ரயில் மூலம் எடுத்துச் செல்லப்படுவது அவர்களுக்கு தெரியும். ஆகவே ரயிலை நிறுத்தி பணத்தை கொள்ளையடிப்பதென அவர்கள் தீர்மானித்தார்கள். புரட்சிக்காரர்களின் கக்கோரி ரயில் கொள்ளை இந்திய மக்களால் பரபரப்பாக பேசப்பட்டது. அரசாங்க பணம் ஷஹரான்பூர் லக்னோ ரயில் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது. ஒரு முறை இந்த ரயிலில் பயணம் செய்த ராம் பிரசாத் பிஸ்மிலுக்கு தற்செயலாக இந்த விஷயம் தெரிய வந்தது. ரயில் பெட்டியில் பெரிய இரும்பு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் ரயில் நிலைய அதிகாரிகள் பணப்பைகளை அந்த இரும்பு பெட்டியில் திணித்து கொண்டிருந்தார்கள். இதை தெரிந்து கொண்ட ராம் பிரசாத் இந்த இரும்பு பெட்டிக்கு ஏதாவது சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளனவா என்று அறிந்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்படி ஒன்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என்பதை அவர் தெரிந்து கொண்டார். புரட்சியாளர்கள் ஓரிடத்தில் கூடினார்கள். ராம் பிரசாத் தனது திட்டத்தை விவரித்தார். தோதான இடத்தில் ரயிலை நிறுத்த வேண்டும். யாருக்கும் எவ்வித தொந்தரவும் கொடுக்க கூடாது என்று அவர் கூறினார். ராம் பிரசாத் கூறியது அஷ்ஃபக்குல்லா கானுக்கு வியப்பாக இருந்தது. இந்த தீரச் செயலை செய்ய வலிமை உள்ளதா என்று அவர் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார். ரயில் கொள்ளை அரசுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க தனது சக்தி முழுவதையும் அரசு பயன்படுத்தும். அதிலிருந்து தப்புவது மிகவும் கஷ்டம் என்று அவர் கூறினார். ஆனால் மற்றவர்களோ ராம் பிரசாத்தின் திட்டத்தை கேட்டு பெரும் உற்சாகத்தில் இருந்தார்கள். ஆகவே அஷ்ஃபக்குல்லா கான் சொல்வதை கேட்கும் நிலையில் அவர்கள் இல்லை. ராம் பிரசாத் பிஸ்மிலின் திட்டம் வெற்றி பெறும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆகவே ரயிலை கொள்ளையடிப்பது என்று முடிவாயிற்று. ஷஹரான்பூர் லக்னோ ரயில் மார்க்கத்தில் உள்ள ஒரு கிராமம் கக்கோரி. அதன் அருகே ரயிலை கொள்ளையடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. 1925 ஆண்டு ஆகஸ்ட் 9 அதற்கென நாள் நிச்சயிக்கப்பட்டது. அஷ்ஃபக்குல்லா கானும் அவரது நண்பர்கள் சச்சிந்திர பக்ஷி, ராஜேந்தர் லஹிரி ஆகியோரும் ரயிலில் ஏறினார்கள். கக்கோரி கிராமத்தை ரயில் நெருங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தார்கள். ரயில் நின்றது. அங்கு சில புரட்சிக்காரர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தது யார் என்று அறிவதற்காக ரயிலின் கார்டு கீழே இறங்கினார். புரட்சிக்காரர்கள் இருவர் அவரை தரையில் தள்ளிவிட்டார்கள். மற்றவர்கள் டிரைவரை கீழே இறங்கும்படி கூறி இறக்கிவிட்டார்கள். ரயிலின் முன்புறத்தில் ஒருவரும் பின்புறத்தில் ஒருவருமாக புரட்சிக்காரர்கள் நின்று கொண்டு வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார்கள். பயணிகளுக்கு ஒரு தீங்கும் நேராது என மற்ற புரட்சிக்காரர்கள் உறுதியளித்தார்கள்.
ரயிலில் இருந்து இரும்பு பெட்டியை புரட்சிக்காரர்கள் கீழே தள்ளினார்கள். அதன் மூடியில் ஒரு துளை இருந்தது. அதன் வழியாகத்தான் பணத்தை உள்ளே போட வேண்டும். பணத்தை வெளியே எடுக்க மூடியை உடைக்க வேண்டும். புரட்சிக்காரர்களில் 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகுவாக தோற்றமளித்த அஷ்ஃபக்குல்லா கான் சமட்டியை கொண்டு பெட்டியை உடைக்கத் தொடங்கினார். கடைசியில் வெற்றி கிடைத்தது. புரட்சிக்காரர்கள் கையில் பண பைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை போர்வைகளால் மூடி வெகு வேகமாக இடத்தை காலி செய்தார்கள். இந்த வேலைகள் அனைத்தையும் 10 பேர் செய்த புரட்சி குழு முடித்தது. ரயிலில் அரசாங்க பணம் கொள்ளையடிக்கப்பட்ட செய்தி கேட்டு ஆட்சியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் இது வெறும் பண நஷ்டம் மட்டுமல்ல, அரசுக்கு நேர்ந்த பெருத்த அவமானமாகும். உலகின் முன் பிரிட்டிஷ் அரசு தலை குனிய வேண்டிய நிலை. ஆனாலும் கொள்ளையர்களை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. கொள்ளையர்களை கண்டுபிடிக்க காவல்துறையினர், உளவுத்துறையினர் என அனைத்து சக்தியையும் அரசு பயன்படுத்தியது. ராம் பிரசாதும் மற்றும் சிலரும் ஒரே மாதத்தில் பிடிக்கப்பட்டார்கள். அடுத்து கைது தானாக தான் இருக்கும் என்று அஷ்ஃபக்குல்லா கான் கருதினார். ஒரு கரும்பு தோட்டத்தில் சில நாட்கள் ஒளிந்து இருந்தார். பிறகு இங்கும் அங்கும் என திரிய தொடங்கினார். நகரம் விட்டு நகரம் சென்றார். பல பேர்களை வைத்துக் கொண்டார். 2 அலுவலகங்களில் எழுத்தராக பணிபுரிந்தார். சில மொழிகளை கற்றுக்கொண்டார். எப்படியோ கைதாவதிலிருந்து தப்பித்துக் கொண்டார். ஆயினும் புரட்சியில் ஈடுபட வேண்டும் என்ற அவரது வேட்கை அவரை விட்டு மறையவில்லை. பல புரட்சிக்காரர்கள் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் சேர விருப்பம் கொண்ட அஷ்ஃபக்குல்லா கான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக டில்லி சென்றார். தன்னுடன் படித்த பழைய நண்பர் ஒருவரை அங்கே சந்தித்தார். அந்த நண்பர் தேனொழுக பேசினார். அவர் அஷ்ஃபக்குல்லா கானை தனது இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றார். இரவை அங்கேயே கழிக்குமாறு வாஞ்சையுடன் கூறினார். அஷ்ஃபக்குல்லா கான் அயர்ந்து தூங்கியவுடன் அவரை பற்றி காவல்துறைக்கு தெரிவித்தார். காவலர்கள் உடனடியாக அங்கே சென்று அஷ்ஃபக்குல்லா கானை கைது செய்தனர். மற்ற புரட்சிக்காரர்களை பற்றி தகவல் தருமாறு சிறையில் காவல்துறையினர் அஷ்ஃபக்குல்லா கானை நிர்பந்தப்படுத்தினார்கள். பிரித்தாளும் சூழ்ச்சியில் பெயர் பெற்ற பிரிட்டிஷ் அரசின் காவலர்கள் அஷ்ஃபக்குல்லா கானிடம் நீ முஸ்லிம், மற்ற புரட்சிக்காரர்கள் இந்துக்கள் என பேத உணர்வை புகுத்த முயன்றனர். மற்ற புரட்சிக்காரர்களை காட்டி கொடுத்தால் நிபந்தனையற்ற விடுதலை கிடைக்கும், ஏராளமான பணம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் கூறி ஆசை காட்டினார்கள். இந்த ஆசை வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அஷ்ஃபக்குல்லா கான் பாறையை போல் அசையாமல் நின்றார். நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. அஷ்ஃபக்குல்லா கான், ராஜேந்தர் லஹிரி, ராம் பிரசாத் பிஸ்மில், ரோஷன் சிங் ஆகியோருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. மற்றவர்களுக்கு சிறை தண்டனை கிடைத்தது. அஷ்ஃபக்குல்லா கான் ஃபைசாபாத் சிறையில் இருந்தபோது, நான் இன்னும் சில நாட்களில் உயிர் இழக்க இருக்கின்றேன். எவரேனும் முன்வந்து என் கஃன் துணியில் என் தாய் திருநாட்டின் ஒரு பிடி மண்ணை எடுத்து போட்டு நல்லடக்கம் செய்யட்டும் என்ற கவியை ராகத்துடன் பாடிக்கொண்டிருந்தார். தூக்கிலிடப்படும் அந்த டிசம்பர் 19 அன்று வைகரையிலேயே குளித்து இறைவனை தொழுது வணங்கிவிட்டு திருக்குரானை கழுத்தில் தொங்க போட்ட வண்ணம் ஹாஜிகளை போன்று லப்பைக் லப்பைக் என்று கூறிக்கொண்டிருந்தார். தூக்கு மேடைக்கு சென்று தூக்கு மரத்தை முத்தமிட்டார். அங்கு குழுமியிருந்தவர்களை நோக்கி, நான் எவருடைய இரத்தத்தையும் வீணே சிந்தவில்லை. என் மீது அநியாயமாக கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் நானோ நிரபராதி. அல்லாவிடமே எனக்கு நியாயம் கிடைக்கும் என்று கூறிவிட்டு தாமே சுருக்கை தனது கழுத்தில் மாட்டிக்கொண்டு வீர மரணத்தை தழுவினார் மாவீரன் அஷ்ஃபக்குல்லா கான்.